நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே மகிமையுள்ள நாமத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தபடினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவீராக. தேவையான வார்த்தைகளை பரத்திலிருந்து நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் வருவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நெகேமியாவும் அலங்கமும் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நெகேமியாவும் அலங்கமும். இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு தெரிந்தெடுத்த பாத்திரம் நெகேமியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாபிலோனில் இஸ்ரவேலர்கள் 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலர்கள் 3 பேருடைய தலைமையின் கீழ் மறுபடி எருசலேமுக்கு வந்ததை வேதத்திலே சரித்திரத்திலும் நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 3 தலைவர்களுடைய தலைமையின் கீழ் எருசலேமுக்கு கர்த்தர் அந்த ஜனத்தை கொண்டு வந்தார். 1 செருபாபேல், 2வதாக நெகேமியா, 3வது எஸ்ரா. அல்லேலூயா சொல்லுவோம். 3 தலைவர்களுக்கு கீழாக இந்த தலைமையின் கீழ் கர்த்தர் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கர்த்தர் ஒவ்வொரு கூட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து மறுபடி கர்த்தர் எருசலேமிலே அவர்களை நிலைநிறுத்தினார். இந்த நெகேமியாவை குறித்து இங்கே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அரண்மனையிலிருந்து தன்னுடைய பிதாக்கள் இருந்த கல்லறையின் இடத்திற்கு வருகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அரண்மனை வாழ்க்கை, இந்த பக்கம் ஒன்றும் இல்லாத ஜீரோவான வாழ்க்கை. இங்கே வரும்போது கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். எல்லாம் ஜீரோவாக இருக்கு. பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அரண்மனையில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. இங்கே இவன் போய் தான் எல்லாத்தையும் உருவாக்க வேண்டும். இந்த நிலையில் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். கர்த்தர் ஒரு செய்தியை அவனுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் சகோதரர்களில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. எருசலேமின் அலங்கம் விழுந்து போயிருக்கிறது. வாசலெல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. நிந்தையையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள் எங்கள் ஜனங்கள் என்கிற ஒரு செய்தி அரண்மனையில் இருந்த ஒருவனுக்கு சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டு அவன் 2 வார்த்தை ஆறுதல் சொல்லி அனுப்பவில்லை. நெகேமியா என்ன செய்திருக்கலாம்? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், நீங்க போங்க, கர்த்தர் எப்படியாவது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்னு சொல்லி அனுப்பவில்லை. மாறாக இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவனுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது, நெகேமியா 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்புகிறது. மறுபடி சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய பக்கமாக திருப்புகிறது. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை புரிந்து கொள்ள செய்கிறது.
உட்கார்ந்தான், அழுதான், சில நாளா துக்கத்தோடு இருக்கிறான், உபவாசிக்கிறான், மன்றாடுகிறான், பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். சில நாள் உபவாசித்து துக்கத்தோடு இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு நீர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லி ஜெபிக்கிறான். அரண்மனையிலிருந்து ஒன்றுமில்லாத பூஜ்யத்திற்கு வருவதற்கு உபவாசித்து ஜெபிக்கிறான். ஆண்டவர் யாரையோ அனுப்புவார்னு அவன் நினைக்கல. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவரே இதை செய்வதற்கு ஆட்களை எழுப்பும் என்று ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இவன் அப்படி அல்ல. இவன் வாலண்டியராக போறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே யாரையோ கொண்டு செய்வீர் என்று நாங்கள் இருக்காமல் எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்திருக்கிறதை செய்து முடிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடி சொல்லலாமா? யாரையோ கொண்டு செய்வீர் என்று நாங்கள் காத்திருக்காமல் எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்திருக்கிறதை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தி அவனை சிந்திக்க வைத்தது, ஜெபிக்க வைத்தது, செயல்பட வைத்தது. இந்த வார்த்தைகள் அவன் சிந்திக்கிறான், உட்கார்ந்து என்ன செய்யறது. அடுத்தபடியா ஜெபம் பண்றான். மூன்றாவது செயல்படுகிறான். ஆண்டவரே, உம்முடைய காரியங்களில் நாங்கள் சிந்திக்கவும் ஜெபிக்கவும் செயல்படுவோம் கிருபை தருவீராக. 3 காரியங்களை சொல்லலாம். ஆண்டவரே, சிந்திக்கவும் ஜெபிக்கவும் செயல்படவும் கிருபை தருவீராக. ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது சிந்தித்தான், எப்படி செய்யலாம். 2வது ஜெபம் பண்ணுகிறான். 3வது செயல்படுகிறான். ஆண்டவரே, இந்த அனுபவங்களை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. அவனுடைய அருமையான ஜெபங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு கூட இருந்தது. ஆண்டவருடைய கரம் நமக்கு நன்மை செய்வதற்கு நம்ம கூட இருக்கிறது, தீமை செய்வதற்கல்ல. தேவனுடைய பிள்ளைகளை நன்மை செய்கிற கர்த்தருடைய கரத்தை நெகேமியா கண்டான். ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மை செய்ய போகிறதை அறிய வேண்டும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷத்தில் நிசாம் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. நெகேமியா 2:1. அதை எடுத்து அவருக்கு கொடுக்கிறான். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ராஜா கண்டுபிடிக்கிறான், என்ன பிரச்சனை நெகேமியாவே, உனக்கு என்ன குறை இருக்கு, இதுவரை எப்படி நீ இல்லையே. ராஜா கேட்டபோது ராஜாவுடைய செவிகள் கேட்க தன்னுடைய ஜனங்கள் படுகிற வேதனையும் கஷ்டத்தையும் எடுத்து சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அவனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 3 ஆசீர்வாதங்களை முதலாவது நாம் பார்க்க போகிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடைசி பகுதி. ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன், என் தேவனுடைய ஸ்தோத்திரம் தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். சேர்ந்து வாசிப்போம். ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். முதல் ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை அனுபவிக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள், ஆண்டவர் இதை செய்கிறார். இவ்வளவு பெரிய ராஜா, ஸ்தோத்திரம், இவன் கேட்டதை கொடுத்து அனுப்பணும்னா இது கர்த்தருடைய கரம் இந்த அற்புதத்தை செய்யாவிட்டால் இவனுக்கு ஒரு அற்புதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் இவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ராஜாவின் மூலமாகவே கர்த்தர் கொடுக்கிறார். அரண்மனையிலிருந்து ஒன்றுமில்லாத கல்லறை பூமிக்கு வருவதற்கு தன்னை அர்ப்பணித்த போது
ஆண்டவர் இவன் கேட்டதை எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் ராஜாவோடு பேசுகிறார். கல்லறை பூமியிலிருந்து ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து அரண்மனைக்கு போவதற்கு நாம் விரும்புவோம். இதுதான் உயர்வு, ஆசீர்வாதம் என்று நினைப்போம். ஆனால் நெகேமியாவின் வாழ்க்கையில் அரண்மனையிலிருந்து கீழே இறங்கி வர்றான். மோசே அரண்மனையிலிருந்து அடுத்த 40 வருஷம் ஆடு மேய்க்க கீழே இறங்கினது போல இந்த நெகேமியா அரண்மனை வாழ்க்கையை விட்டு சற்று ஒரு படி இறங்கல, முற்றிலும் கீழே இறங்கி வந்தான். அவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டு இறங்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை கொடுக்க செய்ய வேண்டும் என்றால், அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே எங்களுடைய எல்லா நிலைமையும் விட்டும் கீழே இறங்கி வர கர்த்தர் உதவி செய்வீராக. கந்தாக என்பவளுக்கு மந்திரியாக இருந்தவன் ரதத்தை விட்டு கீழே இறங்கின போது ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவன் பேசின வார்த்தையின் அடிப்படையில் ஞான ஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ரதத்தை விட்டு, மேன்மையை விட்டு கீழே இறங்கி வர்றான். ஆண்டவரே, அரண்மனையை விட்டு கல்லறை பூமிக்கு கீழே இறங்கி வந்த நெகேமியாவை போல எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் பார்ப்பதற்கு, எந்த சூழ்நிலையை விட்டு கீழே இறங்குவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய அந்தஸ்து, எங்களுடைய மேன்மை, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய அறிவு, எங்களுடைய திறமை எல்லாவற்றையும் விட்டு கீழே இறங்குவதற்கும் எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை பார்ப்பதற்கு அவன் கீழே இறங்கி வர்றான். ஒரு கடிதம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கு, நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்க போகிற வீட்டு வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜா வனத்து காவலாளனாகிய ஆசாப் அவன் எனக்கு கொடுக்கணும். தேவையான எல்லா உதவிகள் அவன் செய்யறதற்கு ஆண்டவர், ராஜாவே நீர் ஒரு கடிதத்தை எனக்கு தரணும். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ராஜா இவனுக்கு கடிதம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். தயவை கர்த்தர் உண்டு பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இடத்துல என்னென்ன தேவை இருக்கிறதோ கர்த்தர் அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு தேவையான இடத்துல சாங்ஷன் பண்ணுவார். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஓகே ஆகணுமோ கர்த்தர் அதையெல்லாம் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய கரத்தின் கிரியைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை, என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதையெல்லாம் ஸ்தோத்திரம் கொடுப்பதற்கு நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவன் சொல்ல, நான் தங்க போற வீட்டுக்கு அதுக்கு செய்யறதுக்கான வேலைகளுக்கு சில பொருட்கள் தேவை. எல்லாம் கடிதம் வந்துருச்சு, லெட்டர் வந்துருச்சு, எல்லாம் சாங்ஷன் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் எல்லாம் இலவசமாக அவனுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவையோ நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் போது ஸ்தோத்திரம், அவருக்காக உங்கள் அந்தஸ்து மேன்மையை விட்டு கீழே இறங்கி வரும்போது நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். ஊழியத்திற்கான தேவையும் சந்திக்கப்பட்டது, தன்னுடைய வாழ்க்கைக்கான தேவையும் சந்திக்கப்பட்டது. தேவாலயத்தில் இருக்கிற கதவு வேலைக்கு தேவையானது, ஊழியத்திற்கான தேவையும் கர்த்தர் சந்திக்கிறார். தங்க வேண்டிய வீட்டிற்கான வேலை இருக்கிறது, அந்த வேலைக்கான செலவையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். ஆமென். உங்க குடும்ப தேவையும் சந்திப்பார், நம்முடைய ஊழியத்தின் தேவையும் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்புதமான ஆண்டவருடைய கரம் அனைத்தையும் சிருஷ்டித்தது. உங்களுக்கு யார் யார் கண்கள்ல தயவை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமோ அவர்கள் கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். 10ஆம் வசனத்திற்கு வரும்போது ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த நெகேமியாவை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகேமியா 2:10, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். தேவ ராஜ்யத்தின் நன்மைக்காக கர்த்தர் உங்களை என்னை எழுப்புகிறார். நெகேமியாவை அதற்காகத்தான் எழுப்பினார், விசாரிப்பதற்காக, உதவி செய்வதற்காக கர்த்தர் எழுப்புகிறார். எந்தெந்த நேரத்தில் யாரை கர்த்தர் எழுப்ப வேண்டுமோ சரியாய் கர்த்தர் எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நன்மை எந்தெந்த கட்டங்களில் தேவையோ அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர்.
அவன் கேட்டதெல்லாம் கிடைக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சிது, ஒன்று கூட கிடைக்காம இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அவருடைய காரியத்திற்காக நிற்கும் போது நீங்கள் கேட்பதை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவர். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். தேவனால் கைகூடி வந்தது இந்த கிரியை. நடந்த காரியங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என்பதை அறிவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஸ்தோத்திரம். இடிந்து போன அலங்கங்கள் எப்படி கட்டப்பட கர்த்தர் கிரியை செய்தார். இதை பார்த்தவர்களால் உணர முடிந்தது, கர்த்தரே இதை செய்திருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், கர்த்தரே இந்த கிரியையை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருக்கிறது. உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய கரம் உங்களுக்கு தீமை செய்யாது, உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா 2:18. கர்த்தர் சொன்னதையும் சொல்லுகிறான், ராஜா சொன்னதையும் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அங்கே கிரியைகள் நடைபெற்றது. தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கிறதை சுற்றி உள்ள எல்லாரும் காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 2வது ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை அனுபவிக்க செய்தார். முதல் ஆசீர்வாதம். 2வதாக தரிசனத்தோடு இணைந்து கொண்டார்கள். 2வது ஆசீர்வாதம். அங்கே 18ஆம் வசனத்திலே அவன் தெளிவாய் சொல்கிறான், கர்த்தருடைய கரம் என் மேல நன்மையா இருக்கு. 1. 2வது, ராஜாவும் எனக்கு அனுகூலமாய் இருக்கிறார். அப்போ சர்வவல்ல தேவனுடைய அதிகாரமும் மனித அதிகாரமும், ஸ்தோத்திரம், நெகேமியாவோடு இருக்கிறது. பரலோகமும் அவன் கூட இருக்கு, பூலோக அதிகாரமும் அவன் கையில் என்ன செய்து இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அப்படி கிருபைகளை தருவாராக. உங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தவர் அதோடு இணைந்து கொள்ளுகிற மக்களையும் தந்து ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிக்க அனுக்கிரகம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரம், மனித அதிகாரம். ராஜா என்பது மனித அதிகாரத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் போது பரலோக அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த ரெண்டும் உங்க கூட இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மனித ஒத்தாசைகளை உண்டாக்கி தருவார், பரலோக ஒத்தாசையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன ஒத்தாசை, என்னென்ன உதவி தேவையோ, ஆமே, எல்லாம் இங்கே பலிபீடத்தை கவனிங்க. ஸ்தோத்திரம். அக்கம் பக்கம் பார்க்காம, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது பலிபீடத்திலே உங்க கவனம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவரால் கூடாத காரியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பக்கம் இவனுக்கு அனுகூலமாக எல்லாம் இருக்கிறது. பரலோக அதிகாரம் இருக்கிறது, பூலோக அதிகாரம், சட்டமும் அவனுக்கு சாதகமாக அமைந்தது. ஏனென்றால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் தேவையான அனைத்தையும் நமக்கு செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றை சொல்லி இருப்பார் என்றால் அதை செய்து முடிப்பதற்கு அவர் தேவையான சகல அனுகூலங்களையும் உண்டாக்குவார். இது ஒரு பக்கம். மறுபக்கத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் கர்த்தர் சொன்னதெல்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் ஓகேயா இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாமல் சில காரியங்கள் நடக்கும். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வரும்போது, ஆண்டவர் சொன்னது நிறைவேறக்கூடாதபடி எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறது. சன்பலாத்து, ஸ்தோத்திரம், கேட்டபோது எரிச்சல் அடைந்து, ஒரு பக்கம் சத்ரு போராட்டத்தை பார்க்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். ஒரு பக்கம் இவனுக்கு அனுகூலமா எல்லாம் இருக்கு,
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள் நிறைவேறும் வண்ணமாக ஒரு பக்கம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கத்தில் சத்ரு போராடி கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரம். ஆனால் நாம் எதை பார்க்க வேண்டும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் அறியவும் அறிக்கை செய்யவும் முன்னேறி கொண்டு இருக்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பக்கம் போராட்டம் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் கர்த்தர் எல்லாத்தையும் அனுகூலமாக கொடுத்துட்டே இருக்கார். வேலை தடைபடாதபடி ஒரு பக்கம் நடக்கு, இன்னொரு பக்கம் வேலை தடைபடுவதற்கான காரியங்களும் நடக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான சகல வாசல்களையும் கர்த்தர் திறந்து தருவார். இன்னொரு பக்கம் அந்த வாசலுக்குள் நீங்கள் பிரவேசிக்க கூடாதபடி தடைகளையும் சத்துரு என்ன செய்வார்? உண்டாக்கி கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தையும் விடுதலையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக்கி கொண்டே இருப்பார். இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வாசல்களை சத்துரு அடைப்பதற்கு முயற்சித்து கொண்டிருப்பான். ஆனால் கர்த்தர் திறந்த வாசலை சத்துரு ஒருபோதும் அடைக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அனுகூலங்களை கர்த்தர் தருகிறார். நெகேமியா 2:20 வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். இப்ப ஆண்டவர் தேவையான அனைத்தையும் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை, ஆண்டவர் அதையெல்லாம் தர வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய ஊழியக்காரர் கட்டுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அனுகூலங்கள் ஆசீர்வாதங்கள் வர 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 கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது தேவனுடைய சபையை ஊழியத்தை நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்கே பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பிரபுக்கள் தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினாங்க. ஆனால் அந்த ஊரில் உள்ள பிரபுக்கள் அறிவு படைத்தவர்கள், அவர்கள் எல்லாரும் இந்த வேலைக்கு ஆண்டவுடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு இந்த மூளை அறிவு தடையாக இருக்கும். நம்முடைய அந்தஸ்து நம்முடைய மேன்மைகள் தடையாக இருக்கும். சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். பல ஆராய்ச்சி செய்தவர்கள், எல்லாவற்றையும் கற்றிருந்தவர்கள், சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், அவ்வளவு திறமையும் கிருபையும் ஞானமும் பணக்காரர்களாக இருந்தவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த பிரபுக்கள் கர்த்தருக்கு தங்கள் கழுத்தை கர்த்தருடைய வேலைக்கு கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நம்முடைய அறிவும் திறமையும் சில நேரங்களில் அர்ப்பணத்திற்கு தடையாய் வந்து நிற்கக்கூடாது. எவ்வளவு ஆண்டவர் மேன்மைகளையும் அறிவையும் கிருபைகளையும் தந்தாலும் கர்த்தருடைய வேலை என்று சொல்லும் போது கழுத்தை கொடுப்பது எதற்கு அடையாளம்? அர்ப்பணத்திற்கு அடையாளம். ஆண்டவரே உம்முடைய வேலை என்று சொல்லும் போது, ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். 2 நிலையும் நாம் பார்க்கிறோம். அறிவில் தேறினவர்களும் நல்ல கர்த்தருக்காக அர்ப்பணத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே சொல்லப்பட்டபடி சில நேரங்களில் அறிவு அதிகமாகும் போது, நிறைய தெரிஞ்சுக்கும் போது அர்ப்பணம் இல்லாமல் இருக்கிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லா நிலையிலும் நீர் எங்களுக்கு எவ்வளோ மேன்மைகளை தந்தாலும் உம்முடைய வேலை ஊழியம் என்று சொல்லி வரும்போது எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க கிருபை தருவீராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். அவங்க தனியா நிற்கிறாங்க. எல்லாம் இணைந்து செயல்படும் போது பிரபுக்கள் மட்டும் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அர்ப்பணம் இல்லாம போயிருச்சு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வேலையில நாம் இணைந்து நிற்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலும் இந்த சபையில எங்கள் பங்களிப்பு இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒருவேளை வந்து செய்ய முடியாவிட்டால் ஜெபமாவது செய்து ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளில் உமக்கென்று கொடுத்து ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஏதோ ஒரு நிலையில். அப்ப 2வது ஆசீர்வாதம், தரிசனத்தோடு இந்த மக்களை கர்த்தர் இணைத்தார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இணைந்து செயல்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்தினார். 3வது ஆசீர்வாதம், நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். நெகேமியா 6:15க்கு வரும்போது, அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு
எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. முதல்ல சொல்லப்பட்டிருக்கு கட்டப்பட்டு, அடுத்து கடைசி வார்த்தை முடிந்தது. மூன்றாவது ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவங்கினதை முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவங்கினதை முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். நல்ல அருமையான கிளைமேட் இருக்கு, அப்படியே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கிறக்கம் வந்த மாதிரி இருக்கா. நல்ல உற்சாகம், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் தந்த இயற்கைக்காக ஸ்தோத்திரம். இயற்கை நமக்கு இம்மட்டு சாதகமாக்கி தந்திருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க, உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நிறைய ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா கடந்த வருஷத்தில் நாம் பாதிக்கப்பட்டது அவங்களுக்குலாம் தெரியும். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்கள், மூத்த போதகர்கிட்ட சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறோம், தாத்தாட்ட சொல்லுங்கள். நாங்கள் அதுபோல் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நமக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறது. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அற்புதமாக பாதுகாப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரால் எல்லாம் கூடும். இயற்கையை நம்ம கிருபையாய் சாதகமாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் சபை மேல் காண்பிக்கிற அன்புக்காக, பக்திக்காக, வைராக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியங்களில் இணைந்து செயல்படுவது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எதை துவங்கினீர்களோ அதை முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். மீட்பின் திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு துவக்கினார், அதை சிலுவையிலே வெற்றியோடு முடிக்கவும் செய்தார். ஆமென். எதை துவங்கினாரோ அதை அவர் முடித்தார். மனிதனை மீட்பதற்காக அந்த மீட்பின் திட்டத்தை துவங்கினதே இயேசுதான், அதை முடித்தவரும் அவர்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் ஓடணும். ஏனென்றால் அவர் துவங்கி இருக்கிறார், அவரே முடிப்பார். இந்த வேலையை துவங்கினவர் அவர், இந்த ஊழியத்தை துவங்கினவர் கர்த்தர், அவரே இதை வெற்றிகரமாக அவர் வருகை பரியந்தம் கொண்டு செல்ல வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 52 நாட்களுக்குள் இதை ஆண்டவர் செய்து முடிக்க அனுக்கிரகம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் குறுகின காலகட்டத்தில் பல வருடங்களாக, பல நாட்களாக, மாதங்களாக நீங்கள் செய்து முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். சில நாட்களுக்குள் செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பல வருடங்களாக, மாதங்களாக முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து புதிய வழிகளை திறந்து குறுகிய காலகட்டத்திற்குள், சொற்ப நாட்களுக்குள், சில மணி நேரத்திற்குள் கர்த்தர் செய்து முடிக்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிற காரியங்களில் குறுகிய காலத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வருஷ கணக்கா அலங்கம் இடிந்து கிடக்கு, ஆனால் 52 நாட்களுக்குள் அது கட்டப்பட்டது. வருஷ கணக்கு அவமானம், நிந்தை, கஷ்டங்களை சகித்து கொண்டிருக்கிறீங்களா? சில நாட்களுக்குள் உங்கள் உயர்வு கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. இந்த துவங்கினதை முடிக்க கூடாதபடி நிறைய டைவர்ஷன் பார்க்கிறோம், நிறைய குறுக்கீடுகள், ஸ்தோத்திரம், நிறைய தடைகள் அங்கே வந்ததை நாம் பார்க்க முடியும். பல நிலைகளில் சத்ரு தடுக்கிறான், குறுக்கிடுகிறான். உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை குறுகிய காலத்தில் சுதந்திரித்து கூட விடக்கூடாது. நீண்ட காலமாக சத்ரு பாழாக்கினதெல்லாம் சில நாட்களுக்குள்ள கர்த்தர் மீட்டு தருவார். இதை உங்க கைகளில் கொண்டு வரக்கூடாதபடி சத்ரு நிறைய டைவர்ஷன்ஸை கொண்டு வருவான். நிறைய குறுக்கீடுகள், நிறைய தடைகள், நிறைய ஹடல்ஸ் இருக்கும். அதெல்லாம் உடைச்சி மேற்கொள்ற அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். உங்களுக்கே சலிப்பு வந்துடும். என்னத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார்? என் வாழ்க்கையில் என்ன பெருசா காண போறேன்? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம்னு. இனி ஜெபத்தை விட்டுருவோம், ஆலயத்தை விட்டுருவோன்னு சலித்து போகிற நிலை வரைக்கும் பிசாசு உங்களுக்கு மன சோர்வை கொண்டு வருவான். உங்க வாழ்க்கையில
தடைகளை கொண்டு வருவான். வேலை நடந்தேறாதபடிக்கு, அதாவது வேலை முடியக்கூடாதபடி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களில் நிறைவேறக்கூடாதபடி தடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்வான். சலித்து போக மட்டும். ஆனால் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். ஆமென். 4:13 நெகேமியா 4:13 வரும்போது, ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அவர் துவங்கினதை அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம எப்படி நிற்கணும்னா, குடும்பம் குடும்பமாக நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாக நாங்கள் நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த சபையில் குடும்பம் குடும்பமாக நாங்கள் நிற்க, ஊழியம் செய்ய, ஊழியத்திற்காக பிரயாசப்பட கர்த்தர் கிருபை தாரும். அதனால தான் 52 நாளில் கட்ட முடிஞ்சு. சபை வளரணும்னா, எழுப்புதல்ல பார்க்கணும்னா, குடும்பம் குடும்பமாக சர்ச்சுக்கு வரணும். குடும்பம் குடும்பமாக உபவாச ஜெபத்தில் முழங்காலில் நிற்கணும். அப்படி நிற்கும் போது தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருகிறார், மாற்றத்தை கொண்டு வருகிறார். முடிந்தளவு வாங்க, ஒரு நாள் ஜெபத்திலேயாவது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 4:23 நெகேமியா 4:23 வாசிக்கும் போது, நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். சின்சியரா இருக்கிறாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்னது உங்களுக்கு நிறைவேறணுமா? இந்த ஆசீர்வாதங்களை துவங்கினதை அவர் முடிக்கணும்னா, அந்த கிருபை ஆண்டவர் தரணும்னா, எந்த குறுக்கீடுகளுக்கும் நீங்க அகப்படக்கூடாது. எவ்வளவு தடைகளையும் மேற்கொள்ளணும். குடும்பம் குடும்பமா நிற்கணும். சின்சியரா ஆண்டவர் காரியத்தில் இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். சின்சியரா இருக்கணும். ஜெபம் பண்ணாலும் ட்ரெஸ்ஸை கூட நாங்க சேஞ்ச் பண்ணலங்கிறாங்க. அந்த அளவு சின்சியரா வேலை பார்த்துருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், வீட்டை கட்டணும். இப்படியே நம்ம வாழ்க்கை இதுதான் ரொட்டீன் வாழ்க்கையாக போயிடக்கூடாது. இதற்கு மேலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் தேவைதான். இதற்கு மேல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை குறித்து, என்னை படைத்த ஆண்டவருடைய திட்டம். அது நிறைவேற வேண்டும் என்றால் இப்படியே நான் ரொட்டீன் லைஃப்ல போயிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். இதுதான் சாதனை நினைக்காம கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை பெருசா நான் சாதிக்கணும்னு விரும்புங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சின்சியரா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எவ்வளவு எங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும் ஜெபத்தில், வேத வாசிப்புல, சபை கூடுதல்ல, ஆவிக்குரிய காரியங்கள்ல சின்சியரா இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதுல கவனம் உள்ளவங்களா, உண்மையா இருக்க, உத்தமமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வா. கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு விதமான பிரச்சனை, நேரடியா பிரச்சனை வருது. கட்டி முடித்ததுக்கு அப்புறம் மறைமுகமான பிரச்சனை வருது. அதை நீங்கள் பின்பதாக நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். சத்ரு தொபியா, அவனுக்கு ஒரு அறையை உள்ள ஆயத்தம் பண்ணிட்டான். எலியாசிப் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சத்ரு தந்திரம் உள்ளவன். கட்டும்போது தடுக்க பார்த்தா முடியல, கட்டி முடிச்சதுக்கப்புறம் தடுத்து பார்க்குறான். அதுலேயும் கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஆமென். ஆசீர்வாதத்தை பார்க்குற வரைக்கும் தடுப்பான், பார்த்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை கொண்டு வருவான். அதிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நேரடியாக வந்தாலும் மறைமுகமாக வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால், நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஒரு ஜாமம் முழுவதும் பைபிளை வாசிக்கிறாங்க. அன்னைக்கு அதான் பைபிள். ஒரு ஜாமம். யூதர்கள் சாயங்காலம் 6 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் அதை ஜாமம் என்று கணக்கெடுக்கிறாங்க.
ஜாமம் என்றால் ஒரு ஜாமம்னு சொல்லும்போது 3 மணி நேரங்கள். ஒரு ஜாமம் என்றால் 3 மணி நேரம். சாயங்காலம் 6 மணியிலிருந்து 9 மணி இரவு வரைக்கும் ஒரு ஜாமம். அடுத்து 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஜாமம். 12லிருந்து 3 ஒரு ஜாமம். 3லிருந்து 6 ஒரு ஜாமம். அப்படி மாலையிலிருந்து அதிகாலை வரைக்கும் கணக்கிடுறாங்க. காலை நேரத்தை அவர்கள் ஒவ்வொரு மணி நேரமாக பிரிக்கிறாங்க. காலையில் அதிகாலை 6லிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமாக பிரித்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இரவில் ஜாமமாக 3 மணி நேரமாக பிரிக்கப்பட்டதை காலையில் ஒவ்வொரு மணி நேரமாக பிரித்திருக்கிறாங்க. இதை நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அதான் 9ஆம் மணி நேரத்தில் அப்படியெல்லாம் வாசிக்கிறோம்ல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில். இங்கே சொல்லப்பட்ட இந்த ஜாமம், ஒரு ஜாமம்னு சொல்லும்போது 3 மணி நேரம். அப்போ 3 மணி நேரம் அவர்கள் பைபிளை வாசித்திருக்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம். 3 மணி நேரம் எங்களுக்கு வாசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. 3 மணி நேரம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் வேதத்தை நல்லா வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏதோ கடமைக்கு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் வரும்ல. நீங்கள் பர்சனலாக பைபிள் எடுத்து வாசிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். 3 மணி நேரம் வேதத்தை வாசித்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு 3 மணி நேரமும் ஸ்தோத்திரம் ஒரு ஜாமம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 மணி நேரமும் கர்த்தர் அவங்க கூட பேசி இருக்கிறாரு. ஏன்னா நிறைய வார்த்தைகளை நம்ம கீழே வாசிக்க முடியும். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போனாங்க. இப்போ இந்த வேத புத்தகத்தில் நியாயப்பிரமாணத்தில் தான் தெரியும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் நடத்தி வந்தார்னு. இதெல்லாம் வாசிக்கும் போது அவர்கள் ஆகா இப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினாரு. வேதத்தை 3 மணி நேரம் வாசித்திருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நன்றி ஒரு வார்த்தையில் சொல்லி போவதல்ல. அலங்கம் கட்டப்பட்ட பிற்பாடு அங்கே நடந்த சம்பவம் 3 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு ஜாமம் மட்டும் அப்படின்னா 3 மணி நேரம் வரைக்கும் பைபிளை வாசித்திருக்கிறாங்க. 3 மணி நேரம். இன்னைக்கு அந்த கிருபைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கைகளை உயர்த்தி, அப்பா நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு சின்ன ஜெபத்தை எல்லாரும் ஏறெடுப்போம். ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக ஒரு அதிகாரம் ஒரு சங்கீதத்தை வாசிட்டு போகாம, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அன்றைக்கு நெகேமியாவின் நாட்களில் ஒரு ஜாமம் முழுவதும் 3 மணி நேரம் பைபிளை வாசித்தது போல எங்கள் வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்க நேரத்தை ஒதுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நேரம் எடுத்து பைபிள் வாசிக்க கிருபை தாங்க. பைபிளை நல்லா தியானிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேலைக்கு போகிற அவசரத்தில் என்னத்தையோ வாசிட்டு போகிறதில்ல, ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் வாசிக்கிறது இல்லை, காலேஜுக்கு போகிற அவசரத்தில் வாசிக்கிறது இல்லை. ஆண்டவரே, நேரம் எடுத்து வாசிக்க கிருபை தார். பைபிள் வாசிக்க டைம் ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கணுமா? நன்மைகளை பார்க்கணுமா? கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கணும்னா, ஆரம்பிக்க உதவினவர், துவங்க கிருபை தந்தவர், முடிக்கவும் கிருபை தந்தார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள், சந்ததிகள், எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வேதத்தை எடுத்து வாசிங்க. நேரம் எடுத்து வாசிங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க. நேரம் எடுத்து வாசிங்க. நேரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. முழு உலகத்திலும் இன்னைக்கு பார்க்குறோம் 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இதே நேரம் தான் நம்ம முதலமைச்சருக்கும் இருக்கு. அவர் அதில் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இதே நேரம் தான் பிரதமருக்கு இருக்கு. இதே நேரம் தான் 52 நாளில் அலங்கத்தை கட்டின நெகேமியாவுக்கும் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு மணி நேரத்தையும் பிரயோஜனமாக பயன்படுத்த ஆண்டவரே வேதத்தை அதிகமாக வாசிக்க கிருபை தாரும். உங்கள் வாழ்க்கையின் முழு அம்சங்களும் பைபிளில் இருக்கு. நீங்கள் பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி வாழணும், எப்படி பிரச்சனைகளை கையாளுவது எல்லாம் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை எடுத்து வாசிக்கணும், நேரம் எடுத்து வாசிக்கணும். அல்லேலூயா. சில பைபிள்லாம் எங்கேயாவது ஃப்ரிட்ஜில் இருக்கும், ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கும், அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க.
ஸ்தோத்திரம். பைபிளை முக்கியமான இடத்துல பத்திரமா ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை கனம் பண்ணி வைங்க. கர்த்தருடைய வார்த்தை அது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இரண்டாவதாக அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்றதுன்னா ஆராதிக்கிறது. அடுத்து 3 hours என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணி ஆராதிச்சிருக்கிறாங்க. முதல் 3 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறாங்க. அடுத்த 3 மணி நேரம் நல்ல பாட்டு பாடி தோத்திரம் பண்ணி பாவரிக்கை ஜெபம் செய்திருக்கிறார்கள். 6 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அவங்க எழுப்புதல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு எழுப்புதலை நெகேமியாவின் மூலமாக கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் கவர்னரா இருக்கிறான், அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தவன். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற, தேவனுடைய பிள்ளைகளே, தன்னையே அரண்மனையிலிருந்து கீழே பூஜ்யம் கல்லறை பூமிக்கு வந்து வேலை செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறான். அரண்மனையில் வேலை செய்தவன் கல்லறை பூமியில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவு உயரமான ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும் உம்முடைய வேலை ராஜ்யம் என்று வரும்போது எந்த அளவுக்கு எங்களை தாழ்த்துவதற்கு முடியுமோ அந்த அளவு இறங்கி வேலை செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. அதுதான் நெகேமியா. அடுத்து ஜெபம் செய்கிறாங்க, பாவரிக்கை ஜெபம். இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த ஜனம் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் மறந்துட்டாங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமல் போனார்கள். பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்த பாதையை மறந்து போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் கொஞ்சம் வீட்டில் நேரம் எடுத்து ஒரு டைரி எடுத்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எழுதுகிற நாள் வரைக்கும் கர்த்தர் எப்படியெல்லாம் உங்களை நடத்தினார்னு தயவு செய்து ஒரு டைரி எடுத்து தனியாக உட்காந்து எழுதுங்க. சிலருக்கு டைரியே பத்துமான்னு தெரியாது, அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உட்காந்து இப்படி ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் எல்லாம் ஞாபகத்துக்கு வராதுங்க. கொஞ்சம் தனியாக உட்காந்து எழுதுங்க, கர்த்தர் என்ன எப்படியெல்லாம் நடத்தினார். ஞாபகம் வர்றதை எழுதுங்க, தப்பு இல்லை. ஞாபகம் வருகிறதை எழுதுங்க. நன்றி செலுத்தும் போது கண்ணீர் தான் வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா, எவ்வளோ அற்புதங்களை செஞ்சாரு. வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிட்ற ஆகாரத்தை கொடுத்தாரு, நோய் இல்லாத ஆகாரம். இன்னைக்கு எல்லாம் கெமிக்கலாக மாறிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஃபுட் வருது. இதை மறந்து போயிட்டாங்க ஐயா. வனாந்திரத்தில் நடந்தபோது அவர்கள் ட்ரெஸ்ஸு கூட பழசா மாறலை. ஸ்தோத்திரம். சில நேரம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பழசா மாறும், ஆனால் அவங்க வஸ்திரங்கள் கூட 40 வருஷம் என்ன செய்யலை, மாறலை. அவர்கள் கால்கள் நடந்து தான் போனாங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. காலில் எந்த பிரச்சனையும் வரல. இவ்வளவு அற்புதத்தை செய்த தேவனை இந்த ஜனம் மறந்து போனது. எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் நடக்கிறோம், நிற்கிறோம், எழும்புகிறோம், படுக்கிறோம், தூங்குறோம். இதெல்லாம் கர்த்தர் செய்த பெரிய அற்புதம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் தினமும் நினைவு கூற எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இதெல்லாம் மறந்துட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும்னு கேட்குறான். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மறந்து போன நன்மைகளை மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஆண்டவரே. எதையெல்லாம் மறந்து போயிட்டோம், எங்களை மன்னிங்கப்பா. இன்னைக்கு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்தோத்திரம் கேளுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எவ்வளவோ நன்மைகளை நீர் செய்ததை நாங்கள் மறந்துட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னி ஆண்டவரை. கைகளை உயர்த்தி கேளுங்க. நீர் செய்த ஏராளமான நன்மைகளை மறந்து போயிட்டோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த கிருபை தாரோம்.
ஞாபகத்தில் வைத்து நன்றி செலுத்த கிருபை தாங்க. எத்தனை மரண பள்ளத்தாக்குகள்ல கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். எத்தனை ஆபத்தான கட்டங்கள்ல கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி பிடித்திருக்கிறது. எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்திருக்கிறது. இதெல்லாம் மறக்க முடியுமா ஆண்டவரே? நன்றி 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 ஆண்டவரே, கோடான கோடி நன்றி அப்பா. மறந்து போயிட்டாங்க. எகிப்தியர்கள் பார்வோனின் சேனை பின்னால தொடர்ந்து வருது. கண்ணுக்கு முன்னால நடந்த உலக வரலாற்றிலே யாரும் மறக்க முடியாத ஒன்று, செங்கடல் 2ஆய் பிளந்தது. அதுக்கப்புறம் இதுவரை உலக வரலாற்றில் செங்கடல் 2ஆக பிளக்கவே இல்லை. இதையே மறந்து போயிட்டாங்க. எவ்வளவு அற்புதம் கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. நம்ம நன்றி செலுத்தினா ஆராதனை டைமே போதாதுங்க, இங்கே உட்காந்து செலுத்திட்டே இருக்கலாம். அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்களை மேன்மைகளை பார்க்கணும்னா, கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கணும்னா, முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை நேரம் எடுத்து வாசிக்கணும். நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். ரெண்டாவதாக, ஆண்டவர் சமூகத்தில் நேரம் எடுத்து ஜெபிக்கவும் பணிந்து கொள்ள ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த 3 கரெக்டாக செய்யலாமா? ஆண்டவரே, நேரம் எடுத்து பைபிள் வாசிக்கணும், நேரம் எடுத்து ஜெபிக்கணும், நேரம் எடுத்து ஆராதிக்கணும். ஆமே, ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த 21 நாள் ஜெபத்தில் வர கிருபத்தாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து ஆராதனையில் வந்து தவறாமல் ஆராதிக்க கிருபத்தாங்க ஆண்டவரை. கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் இனி வரக்கூடிய வருஷத்தில் நாங்கள் ஒரு சண்டே சர்வீஸ் கூட மிஸ் பண்ணாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் வெளியூர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே ஆலயத்துக்கு போவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் சர்வீஸை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. இங்கே இருக்கிற நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் கூட மிஸ் பண்ணாமல் இருக்க கிருபத்தாங்க. இந்த வருஷத்தில் ஒரு ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற யாரும் இந்த சர்வீஸை மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் சுகத்தோடு வந்து பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கிருபத்தாங்க ஆண்டவரே. நேரம் எடுத்து ஜெபிங்க, நேரம் எடுத்து ஜெபிங்க. நெகேமியா 9:16 சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் பிதாக்களாகி அவர்களோ அகங்காரமாய் நடந்து கழுத்தை கடினப்படுத்தினா அர்த்தம், இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனாங்க, அற்புதங்களை மறந்து போனாங்க, அகங்காரமாய் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெருமை, பெருமையிலும் மிஞ்சின உச்சக்கட்டத்தின் பெருமை, அதுதான் அகங்காரம். இந்த வார்த்தையின் அர்த்தம் அதுதான். பெருமையில மிஞ்சினது, உச்சக்கட்டம், ஸ்தோத்திரம், அதுதான் அகங்காரம். ஆகவே அப்படி நடந்து ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்கப்பா, எங்களை மன்னியுன்னு கதறி ஜெபம் பண்றான். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நன்மை செய்கிற கர்த்தருடைய கரத்தை இந்த மாதத்தில் நீங்க பார்ப்பீங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மையானதை கொண்டு வரப்போகுது. தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுகிறவங்களை கர்த்தரை எழுப்புவார். ஆமே, உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளில் சர்வ வல்ல தேவனுடைய அதிகாரமும் மனித அதிகாரமும் உங்களோடு இருப்பதை கர்த்தர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. ராஜாவும் நெகேமியாவோடு, பரலோக ராஜாவும் நெகேமியாவோடு, அதுதான் கர்த்தர் செய்த மகத்துவமான காரியம். பரலோக ராஜாவும் நெகேமியாவோடு இருக்கிறார், உலக ராஜாவும் நெகேமியாவோடு இருக்கிறார். அவர் சர்வலோகத்திற்கும் ராஜா. ஆமென். மூன்றாவதாக, எதை துவங்கினீர்களோ அதை முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு நேரம் எடுத்து வேதத்தை தியானிப்போம், நேரம் எடுத்து ஜெபிப்போம், நேரம் எடுத்து ஆராதிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து